எல்லாருக்காக செஞ்சு வச்சிருக்கேன். லட்டுக்கு நடுவுல உங்களோட அதிர்ஷ்டத்தையும் எழுதி வச்சிருக்கேன். உருண்டை உருண்டை லட்டு எல்லாருக்காகவும் செஞ்சு வச்சு அதிர்ஷ்டத்தையும் எழுதி வச்சிருக்கேன். அடட பசங்களா, வாங்க வாங்க. டுன்டுன் ஆண்டி, இன்னைக்கு காலங்காத்தாலேயே எதுக்கு எங்களை இங்க வர சொன்னீங்க? உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷலான லட்டு தரதுக்காக தான். ஆனா நீங்க செய்யற பழைய லட்டு மாதிரி தானே இதுவும் இருக்கு. சாப்பிட்டு பாருங்களே, விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். அடடா, இதுல என்ன துண்டு பேப்பர் இருக்கு? அது உங்களோட அதிர்ஷ்டத்தை சொல்ற பேப்பரப்பா. அதுல நான் என்ன எழுதி வச்சிருக்கனோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். விதியோட விளையாட்டு ரொம்ப விசித்திரமானது பசங்களா. இன்னைக்கு சூரியனோட ஒளி ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப சூடா இருக்கும். வரும் நாட்கள்ல நீங்க நல்லா ஓடிக்க கத்துக்கோங்க. அப்ப உடைக்கிறதுக்காக ரெடியா இருச்சு. இனிமே உன்னுடைய வாழ்க்கையில நீ விரும்பினது எல்லாமே கிடைக்கும். ஆனா எந்த ஒரு பொருளையும் ஈரமாக்காத, அதிர்ஷ்டம் கைய விட்டு போயிடும். அட பிரமாதம் காளியா, இப்ப அதிர்ஷ்ட காத்து ஓம் பக்கம் வீசுது போ. இதெல்லாம் சும்மா, இந்த அதிர்ஷ்டத்தை சொல்ற லட்டுவெல்லாம் சும்மா கட்டுக்காத. வாங்க, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா செக் பண்ணுங்க. நம்ம அதிர்ஷ்டத்தை ஒரு வாட்டி பார்த்துடலாம். வாங்க போவோம். வாங்க பசங்களா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா? நம்ம குறி வச்சு போட்டது எதுவும் சரியா விழல. என்னுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க. சூப்பர் தலைவா. இப்ப உங்க அடுத்த ரிங்க ஒரு பெரிய பொருள் மேல போடுங்க. அதிர்ஷ்ட லட்டு ரொம்ப ருசியா இருந்துச்சுல்ல? ஆமா. கபடி விளையாடிட்டு வந்தீங்களா? போயிட்டியா? நேத்து அந்த அதிர்ஷ்ட லட்டுல என்ன எழுதி இருந்ததுன்னு பார்த்தல. நீ விரும்பினது எல்லாமே உனக்கு கிடைக்கும் குழந்தாய். கிடைச்ச அதிர்ஷ்டத்தை ஈரமாக்கிட்டோம்னா அந்த அதிர்ஷ்டம் நம்மள விட்டு போயிடும். அதிர்ஷ்டம் என்னை விட்டு போக கூடாது, அதனால நான் குளிக்கவே மாட்டேன். எப்படியாவது முதல்ல காளியாவ குளிக்க வைக்கணும். டோலு போலு வேண்டாம். உங்க யாராலையும் என்ன குளிக்க வைக்க முடியாது. சாயந்தரம் சுட்கி வந்ததும் லட்டு பண்றது எப்படின்னு கத்து கொடுக்கணும். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு வந்துரு, இல்லனா எடுத்துட்டு வாங்க. இங்க என்னவோ எழுதி வச்சிருக்காங்க. பீம், டுன்டுன் ஆண்டிய நாங்க கடத்தி வச்சிருக்கோம். அவங்கள நீ உயிரோட பாக்கணும்னா மரியாதையா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. அது மட்டும் இல்லாம நீ
நீ கவலைப்படாத சுட்கி. டுன்டு ஆண்டியை நான் காப்பாத்துவேன். ஐயோ டுன்டு ஆண்டி. அட, நீ டுன்டு ஆண்டியை பாத்தியா? நான் ஓடி ஓடி அந்த கல்லு கிட்ட போனப்போ அந்த அமங்கல சிங்கத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் டுன்டு ஆண்டிய புடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டு போறதை நான் பார்த்தேன். இப்ப சொல்றேன், உன்னை காப்பாத்த பீம் எப்போ இங்க வருவானோ அப்ப அவனை நாங்க நல்லா கவனிச்சிடுவோம். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட பீம உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அமங்கல சிங்கம், மரியாதைய ஆண்டிய விட்டுடு, இல்லன்னா இதுக்கு ரொம்ப அனுபவிப்ப. அவன் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டு நிக்கிறீங்க, போய் புடிங்க அவனை. பீம் கலச்சு போயிட்டான். அவனுக்கு இப்ப லட்டு வேணும். இந்த பீம், இந்த லட்டுவை நான் விசேஷமா உனக்காகவே பண்ணி கொண்டு வந்திருக்கேன். டுன்டு ஆண்டி, உங்க பொண்ணு சுட்கி ரொம்ப பிரமாதமா லட்டு பண்ணி இருந்தா. எனக்கு இவளை பத்தி நல்லா தெரியும். இவ கண்டிப்பா என்னை விட அற்புதமா லட்டு பண்ணுவா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சுட்கி. அந்த ரெயின்போவை பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல தாத்தா? இது என்ன ஆச்சரியமா இருக்கே. ஆஹா, வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். இதுவும் பிடிச்சிருக்கு. தாத்தா என்னாச்சு? நீல வண்ணமா? வண்ணம் வண்ணம், எல்லா வண்ணங்களும் எனக்கே சொந்தம். அந்த வண்ணமாயன் வந்தான் பீம். பீம் ஏதாவது பண்ணு. இந்த வண்ணமாயன் யாரு? நான் தான். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, 2 குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். என்ன? சித்திரகுட்டா, போதும், நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு, இல்லன்னா என்ன?
உன்னை இப்போ ஏய். நீயும் இங்க இருக்க மாட்ட. உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். ஏய். வேண்டாம். ஏய். நம்ம பாக்குறதுக்கு அழகா இருக்கோம்ல